அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த பதிவின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகளையும் அதனுடைய விளக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மூலமாக நமக்கு அழகான செய்திகளை தருகிறார்கள் என்பதை பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு ஹதீஸையும் அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகின்ற செய்தியையும் நாம் பார்ப்போம். அன் அபீ ஹுரைரத قال قال رسول صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل. முஸ்லிம். இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விஷயங்களை சொல்கிறார். ரெண்டு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க. முதலாவதாக நோன்பை பற்றிய ஒரு விஷயத்தையும், இரண்டாவது தொழுகை சம்பந்தமான ஒரு விஷயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதலாவதாக என்ன சொல்றாங்க, மாதங்களிலே, அதாவது ஒரு வருடத்திலே இருக்கக்கூடிய நாட்களிலேயே நாம் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான ஒரு நோன்பாக இருக்கும் என்று சொன்னால் அது ரமலான் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு. அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கிறான், மிகப்பெரிய ஒரு சிறப்பை அந்த ரமலான் மாதத்தில் வைத்திருக்கிறான். அந்த ரமலான் மாதத்தில் பல சலுகைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறான். அதன் மூலமாக பல பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மன்னிக்கிறான். அப்படி அல்லாஹ்விடத்திலே முதன்மைத்தன்மையிலே இருக்கக்கூடிய நோன்பாக ரமலானுடைய மாதம் இருக்கிறது. அதற்கு பிறகு இரண்டாவது இடத்திலே அல்லாஹ்விற்கு மிகவும் சிறப்பான பிடித்தமான ஒரு நாளில் நோக்கப்படக்கூடிய நோன்பு இருக்கும் என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய, முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் நோக்கப்படக்கூடிய அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப ரமலானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்திலே சிறப்புமிக்க ஒரு நாளில் நோன்பு நோக்கக்கூடிய நாளில் சிறப்புமிக்கதாக ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ரமலானுக்கு அடுத்தபடியாக சிறப்பு வாய்ந்த அதிக நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய ஒரு நோன்பு இருக்கும் என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி விட்டார். ரெண்டாவது தொழுகையை பற்றி சொல்றாங்க. தொழுகை என்ன, மிகவும் அல்லாஹ்விற்கு சிறப்பு வாய்ந்த தொழுகைகள் 5 நேர தொழுகை. 5 வேளை தொழக்கூடிய ஒரு மனிதன் தொழக்கூடிய தொழுகை தான் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது, மிகவும் சிறப்புக்குரியது இந்த 5 நேர தொழுகைகள். இதற்கு அடுத்தபடியாக ஒரு தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான் என்று சொன்னால், ஒரு தொழுகையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான், நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு தொழுகை இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே சிறப்பு வாய்ந்த ஒரு தொழுகை இருக்கும் என்று சொன்னால் அது இரவு தொழுகை. ஸலாத்துல் லைல் என்று சொல்கிறார்களே, அந்த இரவு நேர தொழுகையை தொழுவதில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிக சிறப்பை நமக்கு கொடுக்கிறான். சிறப்பு வாய்ந்த ஒரு தொழுகையாக அது இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 5 நேர தொழுகைக்கு பிறகு சிறப்புமிக்க தொழுகைகளில் ஒன்றாக என்ன இருக்கிறது, இரவு நேர தொழுகை இருக்கிறது. இந்த இரவு நேர தொழுகையை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்றாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களிடத்தில், தன்னுடைய அடியார்களிடத்திலே வந்து கேட்கிறான், யாராவது விழித்திருக்கிறீர்களா, யாராவது என்னிடத்தில் ஏதேனும் கேட்க இருக்கிறீர்களா, நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன், எது வேணாலும் கேளுங்க என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை நோக்கி வரக்கூடிய, அடியார்களிடத்திலே வந்து கேட்கக்கூடிய, அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உண்டான ஒரு நேரத்தில் தொழப்படக்கூடிய தொழுகை தான் இந்த இரவு நேர தொழுகை. அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கிறது. அப்ப இந்த 5 நேர தொழுகைக்கு பிறகு சிறப்புமிக்க ஒரு தொழுகை இருக்கும் என்று சொன்னால் அது இரவு நேர தொழுகை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2 விஷயத்தை இதில் தெளிவுபடுத்துறாங்க. ரமலானுக்கு பிறகு ஒரு நோன்பு
சிறப்பு வாய்ந்த ஒரு நோன்பு இருக்கும் என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பாக இருக்கிறது. அதே போன்று 5 நேர தொழுகைக்கு பிறகு அடுத்தபடியாக சிறப்பு வாய்ந்த ஒரு தொழுகை இருக்கும் என்று சொன்னால் அது இரவு நேரத்தில் தொழப்படக்கூடிய இரவு தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே தெளிவுபடுத்துகிறார். அப்போ இந்த 2 விஷயங்களையும் நாம் அறிந்து அந்த சிறப்பு வாய்ந்த இபாதத்துகளை பேணுவதிலே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.